ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமர்ஸ் பாட் மற்றும் ட்ரீம் பாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈவெண்ட்ஸ் பற்றி தான். நம்ம சேனலில் இனிமேல் அப்கமிங் வர ஈவெண்ட்ஸும் அதுவும் தாங்க வரும். அப்போ அதுனா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் என்ன டிப்ஸ் வேணும்னு ட்ரிக்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, நம்ம வந்து 2 ஈவெண்ட் பேஸ் பண்ணி அவங்க இது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்று என்னன்னா 7th anniversary, அதுக்கு அடுத்தது பேரடாக்ஸ் ஈவெண்ட்டு. இப்போ அந்த பேரடாக்ஸ் ஈவெண்ட்டை நம்ம கரோஸ் கேரக்டர் இருக்குன்னு அதை தான் இம்பார்ட்டண்ட்டாக பேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்க, இது வருங்க நம்மளுக்கு பேரடாக்ஸ் ஈவெண்ட் பேஸ் பண்ணிட்டு இதெல்லாம் வருது. இப்போ புதுசாக 4, 5, 6, 7 பேண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. 7ல் 8 பேண்ட்டு, 2 ஷூஸு, அதுக்கு ஒரு இந்த கட்டணம் அது இதுன்னு பாருங்க. இந்த பேண்ட் பாருங்க, இது ஜாஸ். இந்த பாருங்க, இப்போ பாருங்க, இந்த 13 days தான் விடுவாங்க. நீங்கள் டக்குன்னு ஸ்பின் பண்ணி எடுத்துருங்க. கிளாசிக் ஜாஸ் கலெக்ஷன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்க, இது ஷர்ட்லாம் ரொம்ப இதுவும் சூப்பராக இருக்குது. அந்த கண்ணாடி, அதுக்கப்புறம் அந்த இது வவுச்சர் வேறு தந்திருக்காங்க. உங்களுக்கு வர வவுச்சரை வச்சு இது அந்த ஷூ வாங்கிக்கலாம், பேண்ட்டு. அதுக்கப்புறம் வர பேரடாக்ஸ் ஈவெண்ட் பேஸ் பண்ணி ஒரு எமௌண்ட்டு, அதுக்கப்புறம் 7th anniversary பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன் ஒரு எமௌண்ட்டு. இப்போ நம்ம பேரடாக்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு எமௌண்ட்டு, இது பேனர் அது இதுன்னு தராங்க. ஏதோ கிராண்டாக செய்வோம் அப்படி இப்படின்லாம் இன்ட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ட்டெல்லாம் போடலை. ஏன்னா அது ஒன்றும் கிராண்டாலாம் அவங்க போட்டதெல்லாம் அதை பார்த்தா கிராண்டாக இருக்கிற மாதிரியே தெரியல. அதான் என்னன்னு தெரில. இங்கே பாருங்க, அடுத்தது இதாங்க வரப்போகுது. இந்த பண்டில் இன்னும் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பரவாயில்ல. 3rd level பேக்கு. இந்த பேக் நம்மளுக்கு முக்கியம் இல்லைங்க. இந்த பண்டில் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. level 2 நல்லா இல்லை. level 1 ஓரளவுக்கு டீசெண்டாக நீட்டாக செஞ்சுருக்காங்க. அப்புறம் பாருங்கள், ஸ்கேட்டிங் போர்டு. அதுக்கப்புறம் வர அப்கமிங் ஈவெண்ட்ஸ் இருக்குது. பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வர அப்கமிங் ஈவெண்ட்ஸோட வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். இப்போ வாங்க, இன்னும் இப்போ பேரடாக்ஸ் ஈவெண்ட் வந்து மாதம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு வந்து இதுவுமே தெரியலன்னா என்னதுன்னு தான் தெரியல. ஆனால் ஃப்ரீயாக விடுறது இந்த இது தாங்க, 6 இதுதாங்க. ஃபஸ்ட்டு கர்டோஸ் கேரக்டரு, டிஃபென்ஸ் பிரேக்கர். இது மொக்கன்னு சொல்லாதீங்க, சூப்பர். ஜோன் ரஷ் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கேரக்டர்லாம். அதுக்கப்புறம் ஒரு எமௌண்ட் வேறு விடுவாங்க. கரோஸ் கேரக்டர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஒரு நீட்டாக செஞ்சு சூப்பராக பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேரக்டரு. அடுத்து இந்த எமௌண்ட் பாருங்க, இது நமக்கு கன்ஃபார்ம் ஃப்ரீயாக தான் வரும். இந்த எமௌண்ட்டு பார்த்தீங்களா, இந்த எமௌண்ட் நமக்கு ஃப்ரீயாக வரும். அதுக்கப்புறம் இந்த பாம் வேறு பாருங்க, டிசைன்லாம் பண்ணி சூப்பராக விட்டுருக்கான். அடுத்து இந்த பேனர்ஸு, இந்த பேனர் வச்சு என்ன செய்ய போகிறோம் அந்த பாருங்க. இந்த பேனர் வந்து அளவுக்கு நம்ம நினச்சால மாதிரி நல்லா இல்லை. அடுத்தது நம்ம டோனியோட இன்ட்டு மாதிரி ஹூஸ் கம்மிங் சொல்லிட்டு ஒரு இன்ட்டு விட்டுருக்காங்க 7th anniversary-ன்னு. ஹூஸ் கம்மிங் 7th anniversary அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் அது யாருன்னு. அப்படியே பார்த்தா பேரடாக்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வர கர்னர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ தாங்க நான் சொன்னது. இதை பார்த்தீங்களா, இவங்களாம் வந்து இந்த மாதிரி இந்த க்ளூவால் ஸ்கின் கண்டிப்பாக ஃப்ரீ, இதை பார்த்தாவே தெரியும். அப்புறம் பாருங்கள், இந்த பண்டில் வேறு நமக்கு ஃப்ரீ. 2 பண்டில். நான் ஒரு பண்டில் சொன்னேன், இந்த பண்டிலுக்கான இன்ட்டு இன்னும் விடலை. இந்த பண்டில் அந்த இன்ட்டு தான் நான் சொன்னது. நான் காமிச்சேன்னா அதுதாங்க இந்த பண்டிலு. நல்லா சூப்பராக செஞ்சுருக்கான். இதை பார்த்துட்டே இருங்க. இந்த பண்டில் நல்லா பெருசாக சூப்பராக விட்டுருப்பான். நமக்கு நடுவில் யாராவது வருவாங்க. கர்ரோஸ் வந்திருக்கான். என்னங்க நடுவில் அயாட்டா வந்திருக்கான். அப்போனா ஏதோ நடுவில் பெருசாக ஏதோ நடுவில் செய்கிறாங்க அயாட்டாவை வச்சு. பார்த்தீங்களா, இதை பேஸ் பண்ணி சூப்பராக செஞ்சுருக்கான் அந்த கரோஸ் கேரக்டரை வச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து 7th anniversary டோனி கேரக்டரை கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணுவான். இப்போ வந்து கரோஸ் கேரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கா. தலை எப்போ வருவோம் நம்ம காத்துட்டே இருப்போம்.
நம்ம வந்து தமிழ்நாடே சூப்பரா இதுவாகுது தலை கேட்டுறேன். அடுத்தது இங்க பாருங்க மோக்கோ ஸ்டோர் வருது. இந்த ஒன்னாந்தோளுக்கு நல்லா பிரம்மாண்டமாலாம் இல்லை. பாருங்களேன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பிடிச்சவங்க வாங்கிக்கோங்க. அடுத்து இதை பாருங்க. இது பார்த்தீங்களா, ஏதோ டைம் ட்ராவல் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு ஸ்கேட்டிங் போர்டில். அதுக்கப்புறம் இந்த எமோட் ஹாங் கப்பா இந்த எமோட் பேரு. இந்த எமோட் வேற கீழே நிறைய பொட்டி பண்ணிட்டு நம்ம இந்த எமோட் போட்டது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இவ பொட்டி எல்லாரும் பொட்டின்னு போட்டு சூப்பராக இது ஆடலாம். இந்த எமோட் கன்ஃபார்ம் ஏதோ ஒரு ஈவெண்ட்ல ஃப்ரீயா தருவான். அடுத்து இங்க பாருங்க, இதாங்க நான் சொன்ன ஹிண்ட். 7th anniversary பேஸ் பண்ணி டோனி 7 கரெக்டா இது பண்ணியிருக்காங்க. பாத்தீங்களா, நமக்கு சூப்பரா இது பண்ணி விட்டுருக்கான். ஓகே, நம்ம முக்கியமா காத்துட்டு இருக்கு நம்ம தலை கேரக்டருக்காக தான். அந்த தலை கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நிறைய விட போறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த அளவுக்கு கன்ஃபார்மா தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் ஈவெண்ட் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டே சொன்னேன், இப்போ சொல்ல வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அங்கிட்ட ஒரு பெல் பட்டன் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருங்க. நம்ம சேனலுக்கு மோட்டிவேஷன் தரணுன்னா கமெண்ட்லேயே ஆன் பண்ணியிருக்கேங்க. ஓகே, பாய்.